தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்காத பாஜக அரசை கண்டித்து அதிமுக செயற்குழு கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். வணக்கம் சுபாஷ், இந்த கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். மிக முக்கியமான ஒரு செயற்குழு கூட்டமாக இந்த செயற்குழு கூட்டமானது, அவசர செயற்குழு கூட்டமானது அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இதில் மிக முக்கியமாக பார்த்தோம் என்றால் 6வது தீர்மானம் மிக முக்கியமாக இருக்கிறது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு கண்டனம். மீனவ நலன் அக்கறையை செலுத்தாத திமுக அரசு மத்திய அரசுக்கு கண்டனம் என அந்த தீர்மானமானது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானம் 5வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களின் கூலி வேலை செய்து தொழிலாளர்கள் வயிற்று பசியை போக்கிட ஜெயலலிதா ஆட்சியின் அற்புத திட்டமான அம்மா உணவு திட்டத்தை முடக்க போடும் வகையில் பல உணவகங்கள் மூடப்படும். பலவற்றுக்கு உணவு தயாரிக்க தேவையான பொருட்கள் வழங்காமலும் பணியாட்கள் குறைத்தும் தரமற்ற உணவு விநியோகத்தின் மூலம் யாரும் விரும்ப வராத சூழலை உருவாக்கி அவற்றை காரணம் காட்டி அம்மா உணவகங்கள் செயல்படாத நிலையில் செயற்கையாக திமுக அரசு உருவாக்கி வருகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்ற எண்ணற்ற மனிதர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் ஆட்சியாளர் மீது ஏற்பட்டிருக்கும் மக்கள் வெறுப்பை சமாளிக்க யானை பசிக்கு சோலை பொறி என்பது போல அம்மா உணவகங்களுக்கு சொற்ப தொகையை ஒதுக்கி ஸ்டாலின் தற்போது நாடகமாடுகிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறது. அதே போல தென் மாவட்ட நலன் கருதி எடப்பாடி அவர்கள் ஆட்சியை தொடங்க காலத்தில் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் கிடப்பில் போடப்பட்டது. அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட முடிக்கப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வராத திமுக அரசுக்கு கண்டனம் என்று அதிலேயே உட்பிரிவாக இந்த தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கின்றன. ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா எல்லாம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் போயிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது. மற்றும் மேலும் ஒரு தீர்மானமாக, ஒரு 7வது தீர்மானமாக அந்த தீர்மானமானது இருக்கிறது. என்னவென்றால், மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கான தேவையான திட்டங்களை அறிவிக்காததற்கும் போதுமான நிதியை ஒதுக்காததற்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. 2024-25 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்தவித புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது பெரும் ஏமாற்றத்தை தெரிவிப்பதாக அதிமுகவின் அவசர செயற்குழு தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கான ஜிஎஸ்டி வரி 18% வரியை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தியும் உடனடியாக அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக ஆழமாக வலியுறுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கேரளா மாநிலம் வயநாட்டில் உள்ள பாதிப்பை மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த மக்களுக்கான உதவிகளை அனைத்துமே செய்ய வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதன் முக்கியமாக 9வது தீர்மானம் அடுத்த 2026 ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய ஆலோசனைப்படி அளிக்கக்கூடிய வியூகத்தின் அடிப்படையில் செயல்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் விரைவில் நடைபெற உள்ள உள்ளாட்சி அமைப்பு தேர்தலிலும் அதனை அடுத்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகளையும் அரசியல் வியூகங்களையும் சிறந்த கூட்டணியையும் அமைத்து தேர்தல் வியூகங்களை வகுத்து தமிழக வாக்காளர் பெருமக்களின் நன்மதிப்பை பெற்று உள்ளாட்சி தேர்தலில் மகத்தான வெற்றியையும் அதனைத் தொடர்ந்து 2026 கழக ஆட்சியை அமைப்பதற்கு கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள் உறுதுணையாக திகழ்ந்து அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கு கழக நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் இரவு பகல் பாராமல் விழிப்புடன் தேர்தல் பணியை ஆற்றுவது என செயற்குழு உறுதியெடுப்பதாக சொல்லியிருக்கிறது. இதை வேலுமணி மற்றும் ராயபுரம் மனோ ஆகியோர் எல்லாம் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். மிக முக்கியமான தீர்மானமாக இந்த 9வது தீர்மானத்தில் அதாவது ராஜதந்திர நடவடிக்கைகள் என்பதை சுட்டிக்காட்டி கூட்டணிக்கு அமைக்க வேண்டும் என்பதை அதிமுக செயற்குழு சொல்லியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.